சோரே எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர். ஜானத்தனோட ஒய்ஃப் சோரே ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஜானத்தனுக்கு எந்தெந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சோரே எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி. ஒரு கட்டத்துக்கு மேல இதை சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லாமையும் உங்க மனசுக்குள்ள போட்டு வச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆனா நீங்க சேஃப் அண்ட் ஃபீல் பண்றவங்க கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் பேஷண்டா டைரி எழுதுற பழக்கம் இருந்தா அந்த மாதிரி எழுதியோ கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதே விஷயத்த திருப்பி அப்ரோச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அண்ட் எப்படி ஃபர்தரா அந்த விஷயத்த இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சோரே எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ், லவ், இது ரெண்டும் தான் இந்த படத்தை ரொம்ப மேலோக்கி நிறுத்துது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னதான் இது வந்து ஒரு ரொமான்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமாவா இருந்தாலும் இந்த படத்தை மேல் நோக்கி நிறுத்துறது சோரே கேரக்டர்ல நடிச்ச ஷீலாவிங்களோட ஆக்டிங்கும் அண்ட் ஜானதன் கேரக்டர்ல நடிச்ச டியோன் அப்படிங்கிறவங்களோட ஆக்டிங்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டுமே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்னங்காட்டி டைமையுமே வந்து ஒரு கேரக்டரை வந்து பிளே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த படத்துல பேசிக்காவே வந்து இந்த 3 விஷயத்தினால ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதுல சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறங்காட்டி கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல மட்டும் பூந்து விளாண்டா எப்படி இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் ஸ்கிரீன் பிளேவும் எழுதி நம்மளுக்கு விஷுவல் பண்ணி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஓகே இப்படி சொல்றேன். ஆர்டிக் ஓஷனை பத்தி இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து கூகுளோ இல்ல யார்கிட்டயோ கேட்டோ தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இந்த படத்துல இருக்கிற சீன் எலிவேஷனுக்கு ரொம்ப நேச்சுரலா ஒர்க் ஆயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்துல செலக்ட் பண்ண லொகேஷன் செலக்ஷன் இது ரெண்டுமே கரெக்டா இந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட கதையில இருக்கிற எமோஷனுக்கும் அழகா மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் டிராவல் படங்கிறங்க ரிப்பீட்டட் சீன்ஸ் படத்துல இருந்தா கொஞ்சம் பாக்குறதுக்கு என்னது அப்படின்னு எல்லாம் தோணாம அதை எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல மாறுபடுத்தி காட்ட முடியுமோ அந்த விஷயத்த ரொம்ப நுணுக்கமா அனலைஸ் பண்ணி போர் அடிக்காத மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒய்ஃப் வந்து ஃபியூச்சர்ல இருந்து எதுக்கு வராங்க ஹஸ்பண்ட இதுக்கு தானே அப்படின்னு கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியும். பட் அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லயே வந்து கதையை உடைக்காம டென்ஷனை அழகா பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையா உடைச்ச விஷயங்கிறது நல்லா இருக்கு. பட் அதுல இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதையை ஜாலியா ஆட் பண்ணிருக்கலாமோ, அதுல ஒரு ஃபன் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து இந்த படத்துல நெகட்டிவா தெரிஞ்சு. அண்டு சில விஷயங்கள் ரொம்ப ட்ராமாட்டிக்கலா மெலோ ட்ராமாவா சில விஷயங்கள் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாவே இந்த படத்தை எடுத்திருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் டிராவல் விஷயத்த மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம ஜென்ரலா நம்ம டே டு டே லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு லவ் அண்ட் லைஃப் தான ஒரு எமோஷனை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. படத்துல யூஸ் பண்ண கேரக்டர்ஸை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து வேஸ்ட் பண்ணல. ஒரு சின்ன கேரக்டர் ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் சீனுக்கு வந்தாலும் அந்த கேரக்டருக்குமே ஒரு டெப்த்தும் அழகான ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதும் படம் பார்த்துட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு சில யோசனைகள் இப்படி இருந்துக்கலாமே அப்படி இருந்துக்கலாமே அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்துக்குமே அந்த எல்லா கொஸ்டின் மார்க்குமே ஆன்சர் இந்த படத்துல கொடுத்த விதம் ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும் படம் பார்த்து முடிச்சு யோசிக்கும் போது. பட் அது படத்துல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா காட்டியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ரைட்டர் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறது ரியலைஸ் ஆகும்னு நம்புறேன். இந்த படம் மாதிரி தான் வந்து ஒரு தாய்லாந்து படமும் பார்த்தேன், பேட் ஜீனியஸ்னு. லாக்டவுன் டைம்ல அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டுங்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக ஒரு 1 இயர் முன்னாடி வந்து அந்த படத்தை ரீமேக் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த டைம்ல அந்த படத்தை பிரேக் டவுன் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சு சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக போனங்காட்டி என்னால் வந்து அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண முடியல. அதனால தான் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பாய்லரே இல்லாமல் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம். இங்கிலீஷ் அண்ட் இந்தோனேஷியா கலந்து கலந்து தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமா சப்டைட்டில்ஸோட இல்லைனாலும் சில விஷயங்கள் பார்க்கும்போதே வந்து விஷுவலா லாங்குவேஜ் தெரியாத ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சில சீன்ஸை ஸ்டேஜ் பண்ணி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா எடுத்த விஷயம் ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இந்த ஸ்டோரி எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் படத்துல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவேன். சோரே எ ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர், டைம் டிராவல் டு ஸ்டான் எட்டர்னல் லவ். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.